ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபிஸ் தமிழ். இன்னைக்கு ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் பார்க்கலாம். முட்டை போண்டா எப்படி செய்யுது பார்க்கலாம். இந்த முட்டை போண்டா நம்ம கடைகள்ல எல்லாம் சாப்பிட்ற மாதிரி அதே டேஸ்ட்ல நம்ம ஈஸியா வீட்லயே செஞ்சிடலாம். இது நம்ம ஈவினிங் டைம்ல குழந்தைங்களுக்குலாம் செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நம்ம சாஸ் கூட தொட்டு சாப்பிடலாம், இல்லை மின்ட் சட்னி கூட தொட்டு சாப்பிடலாம். ஸோ ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது நல்லா மேல கிறிஸ்பியாவும் உள்ளுக்குள்ள நல்லா அந்த முட்டையில வந்து சாஃப்டாவும் நல்லா சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஸோ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு 4 முட்டை வேக வச்சு வச்சிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் முட்டையை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்புறம் பவுல் வச்சுக்கலாம். அந்த பவுல்ல ஒரு 200 கிராம் கடலை மாவு சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இல்ல கிராம் அளவுல ஒரு 50 கிராம் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சமா தண்ணி விட்டு இதை நல்லா திக் கன்சிஸ்டன்சிக்கு நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு வந்து தண்ணி ஆயிடக்கூடாது, நல்லா வந்து திக்கா இருக்கணும். ஸோ நல்லா அந்த அளவுக்கு வந்து நல்லா கரைச்சிக்கோங்க. ஸோ மாவு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணி கூட இது நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே எடுத்து வச்சிடலாம். பாருங்க, இந்த அளவுக்கு இருக்கணும் மாவு. அப்பதான் முட்டை கூட வந்து அது நல்லா கோட்டாகி வரும். ரொம்ப தண்ணியா இருந்ததுன்னா முட்டை மேல அது வந்து ஒட்டாது. ஸோ நல்லா திக்கா இருக்கணும் மாவு வந்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ முட்டையை வந்து ஹாஃபா கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஹாஃபா கட் பண்ணிட்டு இந்த மாவுல நல்லா டிப் பண்ணிட்டு நல்லா வந்து எண்ணெய் வந்து கடாயில ஊற்றி நல்லா சூடு பண்ணி வச்சுக்கோங்க. சூடு பண்ண அப்புறமா இதை வந்து போடுங்க. நல்லா சூடான அப்புறமா போட்டுட்டாதான் நல்லா கிறிஸ்பியா வரும். பாருங்க, இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ வந்து நம்ம போண்டா போட்டுக்கலாம். நல்லா முட்டையில வந்து அந்த மாவு நல்லா கோட்டா இருக்கணும். அப்பதான் வந்து மேல வந்து நல்லா கிறிஸ்பியான போண்டா கிடைக்கும் நமக்கு. ஸோ பாருங்க, இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கோங்க. 2 சைடு வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க எல்லா முட்டையும் நம்ம வந்து போண்டா போட்டு எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டியான முட்டை போண்டா வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.